ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி கான்செப்ட்டில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிச்சோட நான் வந்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டோட பேர் வந்து ஏஎஸ்எம்ஆர் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி எதாவது மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட வித் ப்ரூஃபோட இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை வச்சு இந்த கான்செப்டை வச்சு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சாம்பிள் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பாருங்கள், ரொம்பவே மைண்ட் ப்ளோவிங்காக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்திருக்கு நான் நம்புறேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோட வித் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சேனலை பாருங்கள். இப்போ இந்த ஏஎஸ்எம்ஆர் கான்செப்டில் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? இவங்க வந்து பெட் கான்செப்ட் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் எத்தனை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெட்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே புதுமையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? இதில் அடுத்தபடியாக வரக்கூடியது முக்கியமானது ஒன்று விஷுவல்ஸ் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஓகேங்களா? இது வந்து பார்க்குறவங்களுக்கோ அதை கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக ப்ளசண்ட்டாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஏன்னா வந்து இவ்வளோ ஜஸ்ட் இந்த மாதிரி சாதாரணமான கான்செப்ட் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வியூஸ் பாருங்கள், அந்த அளவுக்கு இதில் ஹூக் இருக்குது. அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு லாஜிக்கல் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இப்போ வாங்க ChatGPT வந்து இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஏன் வந்து வியூவர்ஸ் வந்து இவ்வளோ வந்து எங்கேஜாக பார்க்குறாங்க, இதில் என்ன கான்செப்ட் இருக்குது, இது ஒரு சாதாரண விஷயம் தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து லாஜிக்கலாக வித் ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கேட்டிருக்க ChatGPT கிட்ட ஏஎஸ்எம்ஆர் வீடியோ கான்செப்ட் என்றால் என்ன, இதனை மனிதர்கள் பார்ப்பதன் மூலம் என்ன பயன் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏஎஸ்எம்ஆர்னா அட்டானமஸ் சென்சாரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இது வந்து சில குறிப்பிட்ட ஒலிகள், சாஃப்ட் வாட்டர் சவுண்டு, டேப்பிங், ப்ரஷிங், ஸ்லோ மூமெண்ட்டு அல்லது காட்சிகள், ஸ்லோ மோஷன் சாட்டிஸ்ஃபைங் விஷுவல்ஸ் மனிதர்களுக்கு மனநிதி மற்றும் சில்லென்ற உணர்வு தளர்ச்சி தரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் பாருங்கள். இதில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறையும், தூக்கம் வர உதவும், எனக்சிட்டி, ஓகேங்களா, நர்வஸ்னஸ் குறைப்பு, நரம்புகள் வந்து சாந்தமாகிறது, மூளை டோபமைன் ரிலீஸு, சரிங்களா, ஃபோக்கஸ் அதிகரிப்பு. ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எப்படிப்பட்டவை, அதாவது வந்து இங்கே பாருங்கள், மெதுவான சாஃப்ட் சவுண்ட்ஸ், நோ ஷவுட்டிங், நோ ஃபாஸ்ட் கட்ஸ், விஷுவலி சாட்டிஸ்ஃபைங் சீன்ஸ். உதாரணம் ஜெல்லி பெட்டு, வாட்டர் ஃப்ளோ, இதெல்லாம் கான்செப்ட். இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு ஃபியூச்சர் அப்கமிங் செகண்டில் வந்து இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்ஆர் வீடியோக்களால் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன பயன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்எம்ஆர் கண்டென்ட் ரிப்பீட் வாட்சிங் அதிகமாகலாமா, அப்புறம் லாங்கர் வாட்ச் டைம் இருக்கும், மானிட்டைசேஷன் ஃப்ரெண்ட்லி, சரிங்களா, நோ பேட் லாங்குவேஜ், நோ கான்ட்ரோவர்சி, ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட், குளோபல் ஆடியன்ஸ், லாங்குவேஜ் தேவையில்லை இதில் முக்கியமாக. ஓகேங்களா? உலகம் முழுக்க பீப்புள் கனெக்ட் ஆகிறார்கள். இதுதான் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து டீப்பாக ChatGPTயோட ஹெல்ப் எடுத்துகிட்டு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய வில்லேஜ் குக்கிங் சேனலெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு
ஏன் வந்து ப்ரோட் லெவலில் வந்து அவங்களுக்கு வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ், அவங்க எடுக்கிற கேமரா குவாலிட்டி, அவங்க சமைக்கிற விதம், எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு சமையல் பொருட்கள், இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ அப்ராடில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து தமிழ் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டு லெவலில் வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து விஷுவல்ஸ், அதுதான் நான் மெயினாக சொல்ல வர்றேன். இதில் வந்து ஸ்ட்ராங் நிச்சுன்னு சொல்லி இப்போ 2026 கூட இது வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறதுக்கான இதுதான் காரணம். இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் தேவையில்லை, உலகம் முழுக்க பீப்புள் கனெக்ட் ஆகிறார்கள். இதுதான் வந்து மெயினான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின். இப்போ நம்ம இப்போ கண்டென்ட் மானிட்டைசேஷனுக்கு வந்து யூடியூப் வந்து இது எல்லாமே தான் பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயமே வந்து இதில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம உருவாக்கலாம், என்னென்ன வந்து எஃபெக்டிவான விஷுவல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் வச்சு இந்த வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து முதல்ல பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது கூகுள் ஃப்ளோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராக் செகண்டாக சஜஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ ஹானஸ்ட் சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ தான். ஏன்னா வந்து இதில் 8 செகண்டுக்கான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்டிங் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராக். இந்த கிராக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 செகண்ட் வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டல்லாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதில் 6 செகண்ட் வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் கிராக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2க்கு வீடியோ ஜென்ரேஷன் லிமிட் இருக்குது. அதாவது வந்து இதில் நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, விச் மீன் நீங்கள் வந்து 5 வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ண வரைக்கும் 10 to 13 வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ ஒரு நாளைக்கு அதுவே போதுமானது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாலே போதும், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதாவது வந்து 7 to 8 வீடியோஸ் வந்து கம்பைன் பண்ணியோ இல்லை 7 to 10 வீடியோ கம்பைன் பண்ணியோ, இப்போ சாம்பிள் வீடியோ காமிஷன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் அடுத்த நாள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரினவல் ஆயிரும். நீங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ நீங்கள் போடலாம், இன்னொரு செட் ஆஃப் வீடியோ நீங்கள் போடலாம், ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ வந்து ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளோவில் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 100 கிரெடிட்ஸ் தான் தருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா 1 மந்த்துக்கான ட்ரையல் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஆட்டோ பேமெண்ட் மோடை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நீங்கள் ஃப்ளோவில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து நம்ம டெஸ்ட் டு வீடியோ கொடுத்துக்கணும், ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த செட்டிங் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு இந்த லைன்ஸ் போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வேணுமா ஷார்ட்ஸுக்கு வேணுமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அவுட்புட் மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு வேளை 3 இருந்துச்சுன்னா கிரெடிட்ஸ் டக்குன்னு காலி ஆயிரும். 1 மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாடலில் பார்த்தீங்கன்னா வியோ 3.1 ஃபாஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உனி அவ்வளோதான், செட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த இடத்துல இந்த ஏரோ ஹேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கூகுள் ஃப்ளோவோட கான்செப்ட். நிறைய பேருக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து க்ரோக்கில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இமேஜின் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு அதை கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோ ஹேட் கொடுத்துருக்கீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு வேளை இமேஜின் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோக்கு டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷார்ட்ஸ்க்கா இல்லை ஃபுல் லென்த்துக்கா இல்லை இன்ஸ்டாகிராமுக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் லென்த்து கொடுத்துட்டு இமேஜுக்கு பதிலாக வீடியோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ப்ராம்ப்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ ஹெட் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட், ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஃப்ளோவில் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராம்ப்ட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான், ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன். இதை எடுத்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அந்த கட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இது வந்து ஒரு நீங்கள் இந்த பார்த்த வீடியோவோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், இது வந்து டிஃபால்ட். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வாட்டர் மெலன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிவி ஃப்ரூட் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து வாட்டர் மெலனை நான் வந்து உதாரணத்துக்கு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கூகுள் ஃப்ளோ வந்தீங்களா, நம்ம செட்டிங் எல்லாம் ஆல்ரெடி கஸ்டமைசேஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து டெஸ்ட் வீடியோவில் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து
ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராம்ப்ட் மூலியமா. ஓகேங்களா? உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரிஜினல் சைஸ்ன்னு இருக்கு பாருங்க 720pன்னு அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இதில் வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ அதாவது வேற ஒரு ப்ராம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்க பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்ட் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த வாட்டர் மெலன் பார்த்துருப்பீங்க. அடுத்து கிவி இந்த மாதிரி நீங்கள் மின்ட் லெமன் இந்த மாதிரி எது வேணால் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பெட்ரூம்னு இருக்க அடுத்த கான்செப்ட். இது வந்து ஒரு டிஃபால்ட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஹனி க்ளோன்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு ஓன் ஐடியா இருந்தால் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10 வகையான கான்செப்ட் நான் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டாவது ப்ராம்ப்ட் செட்டுக்கு இந்த கடைசியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி 10 வகையான கான்செப்ட் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிக்விட் ஹனி க்ளோன் இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த மேலே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த செகண்ட் ப்ராம்ப்ட் பெட்ரூம் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐடியா பிளேஸ் ஹோல்டர் இருக்குங்களா, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் ஹனி க்ளோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டை வந்து இப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா, இதெல்லாம் அதர் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? இது வந்து வேறு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த பெட்ரூம் கான்செப்ட் வேணும்னா இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கூகுள் ஃப்ளோவில் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்ஸ் எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி கொடுத்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஜென்ரேட் ஆன வீடியோ வந்து எப்படி ரிசல்ட் வந்துச்சு எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா அதில் காமிக்கல அப்படின்னா வந்து கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே ப்ளே பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள் அடுத்து வந்து லிவிங் டெசர்ட் இன் ஹியூமன் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராம்ப்ட் அதே மாதிரி தான். இதை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த கூகுள் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் ஃப்ளோ அல்லது கிராக் இதில் வேணும் இந்த பழைய ப்ராம்ப்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த புது ப்ராம்ப்ட் இந்த புது ப்ராம்ப்ட் வந்து நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், அதோட கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுமே வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த கையில் வந்து மினி ஃபாரஸ்ட் கேம்பின் ஹியூமன் ஃபார்ம்னு சொல்லி அந்த கான்செப்ட்டுக்கான ப்ராம்ப்ட் வந்து இதுதான். இதை நீங்கள் இதே மாதிரி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லலை. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பாக்ஸ் கான்செப்ட். இந்த இடத்துல வந்து இந்த டெம்ப்ளேட்டில் வந்து இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த சிட்டி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஹிமாலயா, ஸ்வீடன், பாரிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சிட்டி நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாஸ்குள் இருந்து ஓப்பன் ஆகும்போது சிட்டி வர மாதிரி ஒரு கான்செப்ட். இது ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ரெண்டாவது ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா பெட்ரூமுக்கு, இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் கொடுத்துருப்பேன் 10 வகையான டைட்டில். இது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக உதாரணத்துக்கு இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ChatGPTயில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரியான வேறு ஒரு ஸ்டைலில் ASMR ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடு, பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழில் கேட்டாலுமே கூட இந்த கான்செப்டை விட்டுட்டு வேற ஒரு கான்செப்டில் வந்து ChatGPT ரெடி பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். ஸோ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டோட ப்ராம்ப்டில் வந்து வாட்டர் மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்டோட நேம் மட்டும் ஜஸ்ட் ரீநேம் பண்ணிவிட்டு வேறு ஃப்ரூட் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் ப்ராம்ப்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கீழே வந்து அந்த 10 டைட்டில் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை டோட்டலாக காப்பி பண்ணிவிட்டு இது நீங்கள் இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் இதில் வேணும் வீடியோவில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
இது ஆக்சுவலாக வீடியோ ப்ராம்ப்ட் தான் ஓகேங்களா. ஆனால் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மெத்தட் தான். இது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சேட் ஜிபிடியில் வந்து நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் வீடியோ ஒரு விஷுவலைசேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டை வந்து சேட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே இன்னும் பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இந்த கூகுள் ஃப்ளோருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃப்ளோருக்கு பாருங்கள். இந்த கூகுள் ஃப்ளோவில் மறுபடியும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த சேட் ஜிபிடி கொடுக்குற இந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் மெத்தட் இந்த ப்ராம்ப்ட். இது வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸோட கான்செப்ட் இந்த பெட்ரூம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்னா நினைச்ச அளவுக்கு வரல, நீங்கள் அந்த டைட்டில் போட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைட்டில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் சேட் ஜிபிடியில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து வைக்கும்போது இது ஒரு அட்வான்ஸான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டான ப்ராம்ப்ட் கொடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டிங் ப்ராம்ப்ட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படி கிடையாது. இந்த லிவிங் டெசர்ட் இன் ஹியூமன் பால் இது வந்து நான் டேரெக்டாக சேட் ஜிபிடியில் ரெக்வஸ்ட் பண்ணி இதை நான் கேட்டு வாங்கினது. இது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் அந்த மினி ஃபாரஸ்ட் கேம்ப் இன் ஹியூமன் பாம் இது டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது மட்டும் இதே மாதிரி தான் இந்த இந்த ஃபியூச்சரிங் இந்த ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பாரிஸோ இல்லை ஏதோ ஒரு ஹிமாலயா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சேட் ஜிபிடியில் இதுவுமே வந்து மென்ஷன் பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. இது நான் வந்து ப்ராம்ப்ட்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரிங்க, என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புறீங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஸோ ASMRன்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைய எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.